ஹாய் வணக்கம். யாராவது இது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ஸ்டிக் நகட் ஐயம்னா சிக்கன் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு பீஸ் ஸ்டிக்காக இருக்கும். இதை பொரிச்சிட்டு அழகாக இதுக்கு மிளகாத்தூள் போட்டு, வர மிளகாத்தூள் இருக்குல்ல போட்டு, சோப்பு பச்சை ஊசி மிளகா போட்டு, பூண்டு கொஞ்சம் இடித்து போட்டு, லைட்டாக சாஸ் ஊற்றி அப்படியே கொஞ்சம் திக்காக எடுத்து அந்த ஸ்பைசியோட சுடு சோறில் சாப்பிட்டா எப்படி தான் இருக்கும்? ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதுதான் நல்லா பாருங்கள். நான் எப்பொழுதும் ஸ்பைசி ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஸோ சிகப்பு ஊசி மிளகாய் இது ஒரு 2-3 பீஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை ஊசி மிளகாய், சிகப்பு ஊசி மிளகாய் வந்து வெட்டி சின்னதாக இந்த மாதிரி சைஸ்க்கு வெட்டியிருக்கேன். ஸோ இதை வந்து முதல்ல காட்டின இந்த நகட் சிக்கன், ஓகே, அதை நல்லா பொரிச்சிட்ட பிறகு எடுத்து வச்சிடணும். எண்ணெய்லாம் வெளியாகின பிறகு அப்புறம் லைட்டாக வந்து பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு வந்து கொஞ்சம் இடித்து அந்த பூண்டை கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் இந்த ஊசி மிளகா, சோப்பு ஊசி மிளகா, பச்சை ஊசி மிளகா போட்டு ஒரு கிண்டிட்டு அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுட்டு தென் ஆஃப்டர் தட் இந்த ஸ்டிக் நகட் சிக்கன் வந்து எடுத்து நீங்கள் போட்டுடணும். போட்டுட்ட பிறகு 1 டேபிள்ஸ்பூன் சாய் சாஸ், ஓகே, டார்க் சாய் சாஸ் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு வர மிளகாத்தூள்னா சில்லி பவுடர், ஓகே, சில்லி பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு, இங்கே பாருங்கள், இதில் எனக்கு வந்து அதோடய கிரேவி கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது, ஓகே, போட்டு கிண்டி எடுத்துட்டு சுட சாதத்தில் லைட்டாக கொஞ்சோண்டு ஊறுகாய் வச்சு, ஓகே, போட்டுட்டு சாப்பிட்டு பார்ப்போமா? இப்போ சாப்பிட்லாமா? அந்த சாதத்தில் சுட சாதத்தில் ஊறுகாய் கொஞ்சோண்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிட்டு அந்த ஊசி மிளகாய் எடுத்து லைட்டாக பிசைஞ்சிட்டு காட்டுறேன். பாருங்க, என்னோடய சாதம் முழுக்க ஊசி மிளகாய் தான். ஏன்னா லைட்டான கிரேவி இருக்குல்ல. சாப்பிட்டுட்டு